அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது நம்மளோட டிஸ்க்ளைமர், படிச்சுக்கோங்க. நேற்றைய தினம் நம்ம காணொளி பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைய காலையிலையும் பதிவு பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கேப் டவுன் ஆக போகுது. கேப் டவுன் ஆனால் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம என்னென்ன பாயிண்ட் பேசணுமோ அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு. ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை பற்றி பேசியிருந்தோம். ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 140க்கு கீழே இருந்தால் என்ன, 140க்கு மேலே இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதற்கு காரணம் பாருங்கள், நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா ஸ்பாட்டுக்கு பார்க்காதீங்க, ஃப்யூச்சருக்கு பாருங்கள். 22,800 கால் புட்டோடது, 132 ரூபா புட் ஆப்ஷன், 154 ரூபா கால் ஆப்ஷன். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 22 புள்ளிகள் பண்ணணும். அப்போ 143 ரூபா. இல்லையே, இது போல் எடுக்கக்கூடாதே, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி கரெக்டாக அப்படின்னு நம்ம ஒரு காணொலியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது அருகில் இருக்கிறது. ரொம்ப ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் போய் எடுக்கும்போது தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட இறக்கத்துக்கும் ஏற்றத்திற்கும் அப்படிங்கிற கம்பேரிசன் வந்தது. இது அட் த மணி. அப்போ நமக்கு 143 ரூபாய் அப்படிங்கிறது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம எடுத்துட்டோம். இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 22,600 கால் புட் நமக்கு என்ன பண்ணணும், 140 ரூபாய்க்கு மீட் பண்ணணும். 22,650 கால் புட் என்ன பண்ணணும், 140 ரூபாய்க்கு. 22,700 கால் புட், மார்க்கெட் 22,700 வரும்போது ஃபியூச்சர்ஸ் இவங்க விலை சேமாக இருக்கணும். இதோட அல்காரிதம் அப்படிங்கிறது சேம் ப்ரைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு அல்காரிதம். அவங்க இந்த மாதிரி கோடிங் வச்சுருக்காங்க. இந்த கோடிங்கில் மார்க்கெட் 22,600 வந்துருச்சு அப்படின்னா இந்த 600ஓட கால் புட்டோட ப்ரைஸ் என்ன ஆகணும் அப்படின்னா சேம் ஆகணும். யார், ஃபியூச்சர் வந்துட்டா. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இந்த விலை டிகே அப்படிங்கிற விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா, கீழே இருந்தால் தான் செல்லிங் ப்ரெஷர். அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் தான் மார்க்கெட்டை ஹியூஜாக இறங்கும். ஏன்னா நேற்று வாங்கி வச்சவங்கெல்லாம், நேற்றுன்ட்டு இல்லை, மொத்தமாக ஹோல்டிங் வச்சவங்களாம் இப்போ இருக்கிற சமீபத்தில் இருக்கக்கூடிய லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டே தரமட்டமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கண்மூடித்தனமாக விற்பாங்க. அந்த கண்மூடித்தனமாக விற்கிறது வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஒரு ஹெவி ஃபால் வரக்கு வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம மார்க்கெட்டில் நடக்கலை. அப்போ இது எல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முக்கியமாக நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட்டை லவ்வபுளாக பார்க்கணும். முதல்ல இங்கே ட்ரேடு பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மார்க்கெட்டில் என்ன ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் இதனை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தில் சொன்ன கண்டென்ட்டே தான். இதை பலர் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அந்த கதையோட கண்டென்ட்டோட அடித்தளத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பண்ண முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த படத்தோட கண்டென்ட் 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு 1 கோடி செலவு பண்ணாலே போதுங்கிற கண்டென்ட் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆப்பனண்ட் ரகுவரன் என்ன பண்ணுவார், இவருக்கு கிடைக்கக்கூடிய செலவு பண்ணலான்னு நினைக்கிறதெல்லாம் வருமானமாக மாற்றிடுவார். அதுதான் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ செல்லர்ஸ் அக்ரெசிவ் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இங்கே கண்டென்ட்டாக நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் 22,658 ஸ்பாட் இருக்குது. இங்கே 22,700 கால் 700 புட், 2 ரூபா வித்தியாசம், 140 ரூபா மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஃபியூச்சர் 22,700 இருக்குது, ஸ்பாட் 22,658 இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 43 ரூபா ப்ரீமியத்தில் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 22,795, ஃபியூச்சர் 22,822. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 28 புள்ளிகள் இருந்தாங்க, 27 புள்ளிகள்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 40 பாயிண்ட். அப்போ ப்ரீமியம் கொஞ்சம் கூடியிருக்கு. நேற்று நம்ம பேசணும், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் இறக்கம் ஏற்றத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கூடியிருக்கு.
அப்போ மார்க்கெட் வந்து 700ல் இருந்திருக்கனால இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க்கெட் 650 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும், இந்த 140க்கு மேலே மீட் பண்ணுறாங்களா அல்லது கீழே மீட் பண்ணுறாங்களான்னு முக்கியம். அப்போ அதிகமாக மீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஊக்குவிப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு தள்ளப்படுவாங்க. பயம் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம். அந்த பயம் காமிக்கிறனால இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரிக்கணும். அதிகரித்தா தான் அந்த பயம், அப்போ ஹெட்ஜ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர், அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பில்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 நான் காலையில் இது பதிவு பண்ணினது அங்கே நம்மளுக்கு இருந்திருக்கு. கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பெருசாக இல்லை. அப்புறம் திருப்பி வந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ரேடல் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நேரம் வந்துட்டு 9:15க்கே நான் எடுத்திருக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் 9:15க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இதில் பாருங்கள், 22,650 புட் ஆப்ஷன் 136 ரூபா ஹை, 106 ரூபா லோ. 22,650 புட் கால் ஆப்ஷனுடைய ஹை 173, லோ வந்து 147. 22,700 கால் ஆப்ஷன், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 148 ரூபாய் ஹை வச்சுருக்காங்க. மார்க்கெட் 22,652 இருக்கும்போது இவங்க 148 ரூபா ஹை வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 159 ரூபா ஹை வச்சுருக்காங்க. நமக்கு வந்து லோ 131. அப்போது இந்த 22,700 மார்க்கெட் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 22,700 கால் புட் வந்து போட்டி போட போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு 22,700 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னா 140 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இந்த 140ல் மிக முக்கியம் என்னென்னா இவங்களோட எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது 137, அது ஒன்று. அடுத்தது வந்துட்டு காலுடைய ஹை 148. அப்போ இந்த 148க்கு மேலே இவங்க இருந்தால் தான் மார்க்கெட்டை 22,700க்கு கீழேயே வைத்திருக்க முடியும். அப்போ 22,700 மைனஸ் 150னா 22,550 கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இவங்க வந்து இது பண்ணணும். அப்போ அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், முதல் ஓப்பனுக்கு கீழே நிலை பெற வேண்டும். இதுதான் இங்கே கொடுக்கக்கூடிய ரிசல்ட். இது பாருங்க, டைம் 9:22, 131, 134. இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆகிருக்காங்கன்னு. 800ல் கொஞ்சம் பில்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெருசாக எங்கேயுமே இல்லை. புட் சைடு பார்த்திங்கன்னா 22,500ல் பில்ட் ஆகிருக்காங்க. அங்கேயும் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒரு இம்பேக்டட் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 22,650, 130 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 22,650ல் ஃபியூச்சர் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு காணாமல் போயிடுச்சு. 22,620 ஸ்பாட்டு, ஃபியூச்சர் வந்துட்டு 22,650, 30 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் கீழே போக போக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 50 பாயிண்ட்டாக. அது அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 700 கால் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன் ஒரே விலை. 700 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன் ஒரே விலை. அப்போ இது வந்து ஃபுல்லாக நமக்கு இது ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இது டைம் 9:27, 130 ரூபாய் தான். அடுத்து பாருங்கள், 650 திருப்பி நம்மளுக்கு என்ன ஆகுது, 3 ரூபா டிகே ஆகுது. இந்த 3 ரூபா ப்ரீமியம் 650 ஸ்ட்ரைக்கே தான் என்ன ஆகுது, இன்னும் திருப்பி டிகே ஆகுது. இதுதான் கரைதல். அப்போ மார்க்கெட் வந்து சமீபத்து லோக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு உடையுது. அப்போ ப்ரீமியம் உடையுதுங்கும் போது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங், புட் செல்லர் பயப்படுறாங்களான்னு கேட்டால் புட் செல்லர் வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம காமிக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்துட்டு கால் ஆப்ஷனும் கரையுது, புட் ஆப்ஷனும் கரையுது. அப்படிங்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. உடனே நம்ம ரிவர்ஸ் என்ட்ரின்னு காலை பை பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்ப்போம், ஆனால் அது பண்ணவே கூடாது. அடுத்து பாருங்கள், 600 கால் புட் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். 22,600, 140 ரூபாய் இருக்கலாம், அதற்கு கீழே மேலேனா. அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 130 ரூபாய்க்கு பார்த்துருக்காங்க. இங்கே தான் நம்மளுக்கு ட்விஸ்டே இருந்துச்சு.
இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 22,569 ஸ்பாட் இருக்காங்க. அப்போது 22,600 நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது. 30 பாயிண்ட் ப்ரீமியம். இந்த 30 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்கும்போது இங்கே இவங்களோட விலையை பாருங்கள், 130 ரூபா, 127 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் 20, அப்போ அதுக்கு கீழே போகும்போது இவங்களோட ஹை வந்து 131 இருந்தாங்க. 22,600 புட் ஆப்ஷன் 131 ரூபா ஹை. கால் ஆப்ஷன் 22,600 கால் ஆப்ஷனோட லோ 127. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குச்சு. புட் ஆப்ஷனுடைய விலை ஏற்றாமல் கால் ஆப்ஷனுடைய விலையை 127லிருந்து கம்மி பண்ணி மார்க்கெட்டை அவங்க சரி பண்ணிட்டாங்க. இதுதான் ஆப்ஷன் பையர்களுக்கு வச்சுருக்கக்கூடிய ஆப்பு. ஏன்னா விலை ஏற்றம் அடையாமல் ஆப்பனண்ட்டோட விலையை இறக்கி நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. இது பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு இங்கே 9:15க்கும் 11 மணிக்கு எடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலோட விலை 140, புட்டோட விலையும் 140. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 77 ரூபா காலோட விலை, 161 ரூபா புட்டோட விலை. அப்போ இங்கே என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஆயிருக்கு, ஒரு 23 ரூபா தான் நமக்கு ப்ரீமியம் ஏற்றமாயிருக்கு புட் ஆப்ஷன். ஆனால் கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 60 புள்ளிகள் இறக்கிட்டாங்க. அப்போ இவன் 60 ரூபா இறங்குனதுக்கு இவன் ஒரு 80 ரூபா ஏற்றம் கொடுத்துருந்தா அது வேறு மாதிரி ஆயிருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, எதிரியோட விலையை இறக்கி புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை ஏற்றாமையே இங்கே இம்பேக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து 22,600 110 ரூபாய்க்கு, அதாவது 11 மணிக்கு இந்த டைமிங் பார்த்துக்கோங்க, 1 மணி 25 நிமிஷத்தில் இவங்க என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுறாங்க, 110 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. 130 ரூபாய்க்கு மீட் பண்ணது 111 ரூபா. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 20 ரூபாயை டிகே பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு கால் ஆப்ஷனோட விலையும் இறக்கிட்டாங்க, புட் ஆப்ஷனோட விலையும் இறக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு பையராக எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ஸ்ட்ராடல் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொன்ன நேற்றே, ஒரே ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பில்ட் பண்ணி மார்க்கெட்டை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் பாருங்கள், ஐடிஎம்லேருந்து ஓடிஎம் வர எல்லாமே சேம் பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க புட் சைடு. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நீங்கள் தொடர் ஆய்வு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் இது இந்த மாதிரி பண்ணும்போது லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, வேல்யூம்ஸ் கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறதும், அந்த இடத்துல டிகே நடைபெறுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து பொறுமையாக இருக்கணும். அதாவது பையருக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து 22,600 கால் புட் பாருங்கள், 99 ரூபா, 121 ரூபா. எங்கே மார்க்கெட் இருக்காங்க, 22,524. 22,560 இருக்கும்போதே 131 ரூபா வந்த புட் ஆப்ஷன் மார்க்கெட் வந்துட்டு நல்லா கீழே இறங்கிங்கோட ஹையை பிரேக் பண்ணல, கால் ஆப்ஷனுடைய விலையை மட்டும் இறக்கிட்டாங்க. இதை 30 ரூபா இறக்கி இதை சரி பண்ணி மார்க்கெட்டை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து 105 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க, 22,600 கால் புட். அப்போது மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போய் மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி 22,600 கால் பாருங்கள், 600 கால் 103 ரூபா, புட் வந்து 95 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 22,507 ரூபா வித்தியாசம், 8 ரூபா வித்தியாசம்னா 592ன்னு அர்த்தம் ஃபியூச்சர் இருக்கிறது. இதே ஸ்பாட்டு பாருங்கள், 22,553. அப்போ என்ன அர்த்தம், 40 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிகேவும் நடந்தங்காட்டி மார்க்கெட்டை ஃபுல்லி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, சைடுவேக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வமாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல செல்லர் வந்து புட் செல்லர் பயப்படல. இனி நாளைய தினம் பயப்படக்கூடிய வாய்ப்பு அமையணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா 22,650க்கு எளிதாக போகக்கூடிய வாய்ப்பை தேடுவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் கிடைக்குமா அப்படின்னா ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல புட் செல்லர் ரொம்ப பயப்படல அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய கேப் டவுன் எதிர்பார்க்கலாமானா கொஞ்சம் கடினம். அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து செல்லர்ஸே வந்து பயப்படல, புட் செல்லர்ஸ் பயப்படல. அப்போ நாளை தினம் பயப்படுறாங்களா இல்லையாங்கிறத வச்சு தான் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு ஒரு நாள் விடுமுறை இருக்குது சிவராத்திரிக்கு. அப்போ அந்த டைம் டிகேயும் இவங்க பண்ணுறாங்க. அதனால் இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி மார்க்கெட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி இதோட கீ பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி வைக்கணும், கையில் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டை ஆப்ஷன் அடிப்படையில் பார்க்க முடியும். அப்போது எல்லாமே பாருங்கள், நம்ம சொன்னது 140 ரூபாய்க்கு கீழே தான் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, இது எதனால் நம்ம கொண்டு வந்தோங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்து இதில் ஆய்வு செய்ய வேண்டும்.
இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.